பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் யோபுவின் சரித்திரத்தில் நாம எடுத்து வாசிக்க வேண்டிய பகுதி அதிகாரம் 15 வசனங்கள் 14 முதல் 22 வரை. இந்த பகுதி கூட எலிபாஸ் தான் யோபுவிட்ட பேசிட்டு இருக்காரு. முதல் பகுதியில் அவருடைய வார்த்தைகளில் உள்ள தவறுகள் அதிகமாக பேசக்கூடாது அப்படின்றத பற்றி அந்த ஒரு 13 வசனங்கள்ல குறிப்பிட்டிருக்காரு. இதுல என்ன சொல்றாருன்னா, அந்த 14வது வசனத்தை ஆரம்பத்திலேயே உலகத்துல ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனிதன் தன்னை பெரிய நீதிமான் அப்படின்னு நினைச்சுக்கிறான். அப்படி கிடையாது. அவன் பெரிய நீதிமான் கிடையாது அப்படின்றது உனக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நான் என்ன சொல்றேன், நான் சொல்றத கேளு. உலகத்துல நிறைய மனிதர்கள் எல்லாருமே தேவனுக்கு முன்பாக துன்மார்க்கர்களாகவே இருக்கிறார்கள். அந்த துன்மார்க்கர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முந்தின ஒரு பகுதியில நம்ம என்ன பார்த்தோம், ஞானவான் நியாயத்தை காற்றை போல சுவாசிக்கிறான். அதாவது காற்று அவனுக்கு உடலுக்கு எப்பொழுது தேவையோ அது மாதிரி காற்று நிறைந்திருக்கிறது போல நியாயமும் அவனுடைய மனதிலும் உடலிலும் நிறைந்திருக்கிறது அப்படின்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இதை எலிபாஸ் சொன்னாரு. இப்போ என்ன சொல்றாருன்னா, துன்மார்க்கனை பற்றி குறிப்பிடும்போது துன்மார்க்கனுடைய அக்கிரமங்கள் தண்ணீரை போல அவன் மடமடன்னு தண்ணி குடிக்கிற மாதிரி அக்கிரமங்களை தான் செய்யறான். இது எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்ற மாதிரி. யோபு நீயும் நானும் இதுல தப்பிக்கிறவங்க கிடையாது, இதுல விதிவிலக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி, நம்ம எல்லாருமே துன்மார்க்கர்கள் அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது எல்லாமே நான் நம்முடைய முன்னோர்கள் ஞானவான்கள் சொன்னதைத்தான் நான் உனக்கு சொல்றேன். துன்மார்க்கனுக்கு இருளை குறித்தும் ரொம்ப பயம், அந்தகாரத்தை குறித்து மிகவும் பயப்படுவான். ஏன்னா அதுல திரும்பி வர முடியாது அப்படின்னு அவன் சிந்திக்கிறனால பட்டயத்தை குறித்தும் அதிகமாக பயப்படுகிறான் அப்படின்னு இந்த 22வது வசனம் வரைக்கும் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து என்ன பேசுறாருன்றது நாளை பார்ப்போம். அல்லேலூயா.